இதுவரை பார்த்த ஸ்போர்ட்ஸ் அனிமி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல டீம் ஒர்க் தான் மெயின். டீம் ஒர்க் இல்ல அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்டே இல்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லா கதையிலையும் சொல்லியிருப்பாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமான வாலிபால், ஃபுட்பால், பாஸ்கெட் பால் இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா ஆப்வியஸ்லி ஒரு டீம் ஸ்போர்ட் தான். ஒரு ஸ்போர்ட் அனிமியா அப்படின்னா ஹீரோ வந்துட்டு ரொம்பவே நல்லவனா இருப்பான், டீம் ஒர்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான், என்ன ஆனாலும் சரி டீம் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்த எல்லா ஸ்போர்ட் அனிமிலையும் காட்டியிருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி நம்மளோட ஐடியாலஜியவே மாத்தின ஒரு அனிமி தான் வந்துட்டு ப்ளூ லாக். எல்லா அனிமியோட மெயின் கேரக்டருமே வந்துட்டு நான் வந்துட்டு ஹீரோ ரொம்பவே பியூரான ஹார்ட் கொண்டவன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இதுல இசாக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆனா நான் அப்படி இல்லடி அப்படின்ற மாதிரி சரியான ஈகோ பிடிச்ச ஒருத்தன். மெயின் கேரக்டர் இப்படி இருந்தா சைடு கேரக்டர் சொல்லவா வேணும், ஒருத்தரும் ரொம்பவே ஈகோயிஸ்டிக்கான ஆளுங்க தான். ஆனா இந்த ப்ளூ லாக்கோட ஐடியாலஜியே வந்துட்டு அதுதான், ஒருத்தருமே ஈகோ பிடிச்ச மாதிரி தான் விளையாடணும், இதுல டீம் பிளே அப்படின்ற ஒண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி ஐடியாலஜியவே கம்ப்ளீட்டா மாத்தின ஒரு அனிமி. இந்த அனிமியை பொறுத்தவரை டீம் பிளே அப்படின்ற ஒண்ணே சுத்தமா கிடையாது. நீ வந்துட்டு ஸ்கோர் பண்ணுனா மட்டும்தான் இந்த உலகம் உன்னை ஒரு ஹீரோவா பார்க்கும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜில மட்டும்தான் இந்த அனிமியே ரன் ஆகும். இதனால இந்த ஒரு அனிமி வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்போர்ட் அனிமியா எல்லார் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் இப்ப வர ப்ளூ லாக் ஒரு சக்சஸ்ஃபுல்லான அனிமியாவே இருக்குது. உங்களுக்கு ப்ளூ லாக் அனிமி பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல போட்டு போங்க.